ஹலோ கைஸ், ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வெப் டெவலப்பர்ஸ்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டூல்ஸை பற்றி. அந்த டூல்ஸ்லாம் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும். அதையா ஹோஸ்ட் பண்ணால் அவங்க நேம் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லியுமே உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ், அதாவது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், வெப் டெக்னாலஜிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த வெப் டெக்னாலஜி டெய்லியுமே ஒரு அப்டேட் புதுசாக வந்துகிட்டே இருக்கும். புதுசாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே ஏதாவது ஒரு புது வெர்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதோ ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும், அந்த நியூஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வெப்வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுபடி நீங்கள் உங்கள் வெப் டெக்னாலஜிஸ் பற்றின ப்ரோக்ராமிங் பற்றின டெய்லி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தாங்க. ட்விட்டரில் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இப்போ இருக்க நிலைமைக்கு வந்து ட்விட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதுக்காக தான் வந்து ட்விட்டர் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ இருக்க நிலைமைக்கு. அப்படி இல்லைங்க, ட்விட்டர்லையுமே வந்து நமக்கு டெக்னாலஜிஸ் பற்றின நியூஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ஆர்கனைசேஷனோட பேஜை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக ரியாக்ட், ரிடக்ஸ், சிஎஸ்எஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸை பற்றி, அதோட வெர்ஷன்ஸு, அதோட அப்டேட்ஸு, அது என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜூஸ் தெரியலங்க. அந்த ஆர்கனைசேஷனோட பேஜை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸை பற்றி டெய்லி அப்டேட், மெயினாக அந்த ரியாக்ட், ரிடக்ஸை பற்றி அவங்க வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தப்பாக சொல்கிறேன்னா ரைட்டாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்கள் அந்த நேம் வந்து லிங்க் வந்து பேஜோட லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்பிஎம்மோட அப்டேட்ஸ், விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்பிஎம் வந்து தெரிஞ்சிருக்கும். என்பிஎம் எதுக்கு பேசிக்காக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரியாக்ட், ரிடக்ஸ், டைப்ஸ்கிரிப்ட், நோட்.js இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக என்பிஎம் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நியூ ஃபீச்சர்ஸு, அப்ளிகேஷன்ஸு, இந்த பூட்ஸ்ட்ராப்பு, ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்து என்பிஎம் வந்து யூஸ் ஆகுங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடில். அந்த என்பிஎம்மோட டெய்லி அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா IZS அண்டு செல்லுடோ. இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்பிஎம்மோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணாவது ஒரு பேஜ் சொல்ல போகிறேன். அது வந்து எதை பார்த்தோன்னா லினக்ஸ், யுனக்ஸோட அப்டேட்ஸை பற்றி. லினக்ஸ், யுனக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் OS. அது வந்து நம்ம வந்து பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். அதை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பேஜ் பார்த்தீங்கன்னா PORK. இந்த ஆர்கனைசேஷனோட பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, இவ்வளோ நான் என்ன சொன்னேன்? ட்விட்டர்னு ஒன்று இல்லவே இல்லையே, அப்போ எப்படி நீங்கள் இந்த அக்கௌண்ட் எல்லாம் போய் ஃபாலோ பண்ணுவீங்க? அதாங்க, ட்விட்டர் இல்லை, எக்ஸ் ஆப் நேம் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ் ஆப் வந்து நீங்கள் வந்து வெறும் மூவி அப்டேட் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டெக்னாலஜி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனுப்பிச்சிருங்க எல்லாம் மாமா. ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜை பற்றி ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெப்சைட் இருக்குன்னா அது வந்து JavaScript வீக்லி. அதான் வீக்லி அப்படின்னா வாரம் உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். அதனால தான் வீக்லின்னு பேர் வச்சு JavaScriptweekly.com. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் இமெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து JavaScriptோட அப்டேட்ஸ் வந்து JavaScriptல என்னென்ன புதுசாக கொண்டு வராங்க, ஃபீச்சர்ஸு, என்னென்ன வெர்ஷன்ஸ் புதுசாக வருது அப்படிங்கிறத வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்கள் மெயிலில் வந்து ஒரு நியூஸ் லெட்டராகவே வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க டைரெக்டாக. நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணி என்னென்ன அப்டேட்ஸ் JavaScriptல வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எந்த மாதிரி இப்போ நியூஸ் லெட்டர்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் பேஜில் வந்து ஒரு நம்ம ரெஃபரன்ஸ்க்காகவே ஒரு நியூஸ் லெட்டர் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயிலில் சென்ட் பண்ணுங்க. சரிப்பா, ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஃபுல்லாக சொல்லிட்டேன். JavaScriptக்கு எங்கே பார்க்கணும், ரியாக்ட், ரிடக்ஸு இதை பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எல்லா பேஜஸும் சொல்லிட்டேன். ஆனால் பேக் எண்டுக்கு எதுவுமே சொல்லலையப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு கேட்குது. பேக் எண்டுக்காகவே Node.js. எப்படி JavaScript வந்து நீங்கள் வந்து வீக்லி அதோட அப்டேட் தெரிஞ்சுக்கிங்களோ அதுமாதிரி Node.jsயுமே வீக்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு வெப்சைட்டு தான் nodeweekly.com. சேமாக இதில் போய் நீங்கள் உங்களோட இமெயில் வந்து கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து Node.jsோட நியூஸை வந்து ஒரு ஆர்டிக்கலாகவே உங்கள் இமெயிலுக்கு வந்து வீக்லி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அது மூலியமாக நீங்கள் Node.jsோட அப்டேட்ஸ் வந்து நீங்கள் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது w3text.com. இந்த வெப்சைட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் வந்து தரும். சர்வேலன்ஸ்னா ஒரு ப்ரோக்ராமிங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா
இப்போ இருக்கிற டேட்டுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து வேர்ல்டு வைடாக எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளவு, அதோட யூசேஜ் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, அது எந்தெந்த சைட்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா சர்வேலன்ஸும் எல்லாமே பெர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் சைடு, பேக் அண்ட் சைடு, இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் சைடு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான வெப்சைட்ஸு, ஃபேமஸ் ஆப்ஸ், அது என்னன்னா அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, லிங்க்டின், யூடியூப்பு, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வெப்சைட் வந்து போஸ்ட் பண்ணுற கோஸ்டிங்கரு, கோடாடி, ஜிமெயில், கூகுள், இந்த மாதிரி ஃபேமஸான வெப்சைட்டு, ஃபேமஸான ஆப்ஸு, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சர்வேலன்ஸு அப் டு டேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு w3text.com. ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது வந்து Scotch.io. இவ்வளோ நேரம் நான் சொன்ன வெப்சைட்ஸ், ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் சொன்னேன். இந்த Scotch.io வந்து வெப்சைட் வந்து நீங்கள் வந்து உங்களோட டவுட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இது வந்து நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பர்ஸ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் Scotch.io. இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் வந்து ப்ரோக்ராமிங்கு, வெப் டெக்னாலஜியை பற்றின நியூஸு, டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வெப்சைட்டு, சோர்ஸ் எல்லாம் சொன்னேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்காக பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 சோர்ஸ் சொல்கிறேன். ஆனால் அந்த 2 சோர்ஸ் வந்து எதை பற்றினா டெக் நியூஸை பற்றின. ஸோ அதுபடி ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேக் ரூமர்ஸ். இந்த வெப்சைட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஆப்பிளோட அப்டேட்ஸு, ஃபியூச்சரில் ஆப் என்ன ஃபியூச்சர் வரப்போகுது, ஆப்பிளோட ப்ராடக்ட்டு, மேக்கில் என்ன வரப்போகுது, ஆப்பிள் மொபைலில் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அவனுக்கு பேர்லேயே மேக்குன்னு வச்சுருக்காங்க, அவங்க டிசைன், அவங்களோட லோகோவுமே ஆப்பிள் தாங்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஆப்பிளோட பற்றி எல்லா நியூஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். டெக் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கிற 2வது வெப்சைட், 2வது சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினட். இந்த சினட் வந்து அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ரிவ்யூஸ். அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம்னா நம்ம வந்து யூடியூப்பில் தான் பார்த்துருப்போம் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸை பற்றி. அது வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க சொல்கிற ரிவ்யூஸ் தான் சொல்லியிருப்பாங்க யூடியூப்பில். ஆனால் இந்த சினட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கிற பீப்புளோட ரிவ்யூஸ், யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட்னால பெனிஃபிட் ஆகிருக்காங்க, யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கல, அதில் என்னென்ன டிஃபால்ட்டு அப்படி இருக்குன்னு ஓவராலாக லேப்டாப்பு, மொபைல், எல்லா ப்ராடக்ட், எல்லா டெக்கை பற்றின எல்லா ரிவ்யூஸுமே கொடுத்துருப்பாங்க இந்த சினட்டில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன அந்த வெப்சைட்டு, அந்த சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எப்பயும் போல் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.